செல்வா கிட்ட இருக்க ஒரு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, ரைட்டப். அந்த ரைட்டிங் வந்து நிறையா பேருக்கு அது அமையுமான்றது கஷ்டம். இவர் எப்படி சில விஷயங்கள் அமீர் ஒரு போல்டாக சில விஷயங்கள் எடுத்தாரோ, அந்த மாதிரி இவர் ஸ்கிரிப்ட் சைடில் ஒரு போல்டாக ஒரு விஷயம் எடுப்பார். புரியுதுங்களா? நான் எதுக்கு கரண்ட் லெவலில் நிற்கணும், நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போவோம் அப்படின்றதுல செல்வா ரொம்ப சொன்னாங்க. அதனால தான் நீங்கள் அவரோட படங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வேறு வேறு ஜானரில் இருக்கும். வேறு ஒரு அட்வான்ஸாக ஒன்று யோசிக்கிற மாதிரி. 2ஆம் உலகத்து கதை வந்து தமிழில் பண்ணப்படி ஒரு படமா அது இல்லை சார், அது வேற எங்கேயோ ஒரு ஒன்று இருக்குது. இப்போ மயக்கம் மேனோட ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்குல்ல, அது எப்படி வந்திருக்கு, அது ஒன்றும் இருக்குல்ல. ஆரியத்தில் ஒன்று கதை வந்து பண்ணணுன்னாக்கா இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்ம்லாம் இருக்குல்ல. ஸோ அது வந்து அவருக்கே உள்ள ஒரு ரைட்டப்பு, செல்வாக்கே உள்ள அந்த ரைட்டப்பு. இப்போ நீங்கள் எந்த டைரக்டரோட படத்தையும் வேணால் கதையை வாங்கி நம்ம படம் பண்ணிடலாம், புரியுதுங்களா? மேபி மைனஸ் இருக்கும். பட் செல்வாட்டேருந்து ஒரு கதை வாங்கி அதை நம்ம பண்ணோம் வச்சுங்களேன், அது ரொம்ப கஷ்டம். ஏன்னாக்கா அவருடைய தாட் ப்ராசஸிங் வந்து அப்படிப்பட்ட தாட் ப்ராசஸிங்.